ஒரு ஜாதி படம்னா அந்த படத்தின் தயாரிப்பாளர் அந்த ஜாதியாக இருப்பார், அந்த படத்தின் டைரக்டரு அந்த ஜாதியாக இருப்பார், வில்லனே அந்த ஜாதிக்காரனா பார்த்து போடுவாங்க. இப்படி ஒரு ஜாதி படம் எடுக்கும்போது அவங்க ஜாதிகளா பார்த்து எடுக்கிற படம் தான் ஜாதி படம். தேவர் முன் அப்படி இல்லை. இந்த தேசிய தலைவர் தேவர் திருமண வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேவர் நடிக்கிறாருல்ல, அவர் தேவரா? இஸ்லாமியர். அவர் தயாரிப்பாளர் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை. இயக்குனர் தேவரா? இல்லை. தயாரிப்பாளர் தேவர் இல்லை, இயக்குனரும் தேவர் இல்லை, கதாநாயகன் நடிச்சா ஐயாவும் தேவர் இல்லை. இது எப்படி ஜாதி படமாகும்? அப்போ தேவரை பற்றி ஒரு படம் எடுத்துட்டு அதில் இருக்க யாருமே தேவர் இல்லைன்னா அதுதான் தேவர் ஐயா. அப்படிதான் அமையும். தேவரையா உண்மையிலேயே அவங்க ஜாதி மேல பற்று உள்ளவர், அந்த ஜாதி மேல வெறி உள்ளவர்னா இங்க தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் எல்லாமே அதே ஜாதி அமைஞ்சிருப்பாங்க. அவருக்கு அது இல்லாதனால அந்த ஆத்மா வேலை செய்யும். அந்த ஆத்மா அவருடைய எண்ணப்படி அந்த ஆத்மா அப்படிதான். இங்கே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் தேவரையா படத்துல ஒன்றிணைகிறாங்க.